வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பது எம் சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன். செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆளும் தரப்பு உறுப்பினரை தமிழில் திட்டிய சாமர சம்பத், சபையில் சலசலப்பு. எரிபொருள் விநியோகத்தை சீர்குலைக்கும் குழு தொடர்பில் சிஐடியினர் விசாரணை. மார்ச் 5 போராட்டம், அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் அதிரடி அறிவிப்பு. இறக்குமதியான வாகனங்களை விடுவிப்பதில் தாமதம் என்கிறது வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம். வெளியானது உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்கும் திகதி. காரசாரமான சந்திப்பு, ட்ரம்புக்கு நன்றி தெரிவித்து காணொலி வெளியிட்டார் ஜெலன்ஸ்கி. உள்நாட்டு செய்திகள். தொப்பி வியாபாரியின் கதையை போல குரங்குகளின் கதை இப்பொழுது உலகம் முழுவதும் சென்றிருக்கிறது என பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தெரிவித்ததை அடுத்து வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி அதற்கு பதிலளிக்க முற்பட்ட போது சபையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. තොප්පි වෙළඳයි කතාව වගේ තමයි වඳුරාගේ කතාව මේ ලෝකෙටම ගියේ. ඔබතුමා පිළිගයිද නැද්ද දන්නේ නැහැ. ඔබතුමාට ওই නිවුස් එක එනකොට වඳුරාගේ කතාවේ නිවුස් එක එනකොට ඔබතුමා මොනවා කරාද කියලා මම කියන්නේ නැහැ. මම එතනදී කියන්න කැමතිත් නැහැ ඒ කතාව. හැබැයි ඔබතුමා හොයන්න නැතුව බලුවන් නැතුව තමයි වඳුරාගේ කතාව කිව්වේ. එහෙම උත්තර දෙන්න එපා රජයේ වගකීතු ඇමති කෙනෙක්. මාමාර 3:45 වෙනකන් මෙහෙමයි ඔබතුමාට ලනු දෙනවා. හරිනේ. ඔය නංගන් තැන් හරියෙන්න පුළුවන්. හැබැයි මම 11 ගාන ඉඳන් 3:45 වෙනකන් සිස්ටම් කන්ට්‍රෝල් එකේ හිටියේ මෙතන පැලවත්තේ. පුළුවන් නම් CCTV තියනවා ගිහිල්ලා ඔබතුමා செக் කරන්න. பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் வலுசக்தி அமைச்சு மீதான குழு நிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இந்த வாக்குவாதம் இடம்பெற்றது. அத்தோடு விவாதத்தின் போது ஆளும் தரப்பு உறுப்பினரை பார்த்து தமிழிலும் அவர் திட்டியுள்ளார். மின்வெட்டு சம்பவம் நடந்த போது நீங்கள் அங்குதான் இருந்தீர்கள். அங்கு குரங்கு வந்த பொழுது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதனை நான் சொல்ல விரும்பவில்லை. நீங்கள் தேடி பார்க்காமல் தான் அந்த குரங்கினுடைய செய்தியை சொன்னீர்கள். ஒரு அமைச்சர் என்ற வகையில் நீங்கள் அவ்வாறு நடக்கக்கூடாது. குரங்கால் மின் விநியோகம் தடை பெறவில்லை என்று மின்சார சபை அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் மின்சார அளவு அதிகமாக இருந்த காரணத்தினாலேயே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருந்தமையினால் மின் அழுத்தம் அதிகமாக இருந்தது. இதுதான் காரணம். இதற்கு தீர்வு காண வேண்டும். இப்போது சூரிய சக்தி மின் உற்பத்தி முழுமையாக இப்போது நிறுத்தப்பட்டுள்ளன. நகத்தால் கிள்ளி எறிய வேண்டியதை கோடாரியால் வெட்டும் நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டாம். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கம் வீழ்ச்சி அடைவதற்கு இதுவும் ஒரு காரணம் என தெரிவித்தார். දැන් අපිට දැන් කියන කුෂිකර්ම ඇමතුම මොකද්ද? විනාඩි 5ට වඳුරු ටික අල්ලන්න ඕනලු, මොනරු ටික අල්ලන්න ඕනලු, විනාඩි 5ට ගණන් කරලා කියන්න ඕනලු. විනාඩි 5ට ගණන් කරන්න පුළුවන්ද? අර රාවණ ඇල්ලේ ඇල්ල පල්ලෙහා ඉන්නවා වඳුරු 5000ක් විතර. ජනාධිපතිතුමාට හැමදේම පවරන්න එපා. ඇමතුමාලා සභාපතිතුමාලා හිතුවක්කාර වෙලා ජනාධිපතිතුමාම මේ ප්‍රශ්න වලට මැදි කරන්න එපා. පහුගිය කාලෙත් තුනේ ජනාධිපතිතුමාම හිටපු ජනාධිපතිවරුව ගෝඨාභය මහත්තයා ගාවට ඔක්කොම ගියා. මේකේ කෙලින්ම තියෙන්නේ සිස්ටම් white failure was triggered by a disturbance. ඒක වක්‍රාකාරයෙන් හේතුව හරියටම කියලා නැහැ. ඒ විදිහට කියලා තියෙන්නේ. නෑ ඔබතුමාට කියන්න බෑ වඳුරෙක් පැන්නේ නැහැ කියලා මේකේ. අනිවාර්යයෙන් ඒක වීඩියෝ ඔක්කොම තියෙනවා. ඔබතුමාට ඕන නම් ඒවා දෙන්න. හරිනේ. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் எரிபொருள் விநியோக செயல்முறைக்கு இடையூறு விளைவிப்பதற்காக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் என கூறிக்கொள்ளும் குழு ஒன்று தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். எரிபொருள் விநியோகத்தில் விநியோகஸ்தர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 3% கழிவை ரத்து செய்ய இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எடுத்த முடிவு தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினை காரணமாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் என கூறிக்கொள்ளும் குழு தொடர்பில் முறை
முறைப்பாடு கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு விளைவிக்கும் வகையில் இந்த குழு செயல்படுவதாக முறைப்பாட்டு மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அதே நேரம் எரிபொருள் விநியோகத்தை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் நபர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போதுமான அளவு எரிபொருள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான எவ்வித காரணியும் இல்லை என அதன் தலைவர் டி.ஜே. ராஜகருணா தெரிவித்தார். රටේ ඉන්දන තත්ත්වය ගත්තොතින් රටේ කිසිදු ඉන්දන හිඟයක් ඇති වෙන්න හේතුවක් නැහැ. සමහරවිට කඩා කප්පල්කාරී විදියට කීප දෙනෙක් කරන දේවල් ටිකක් මිස නැතුව වෙන කිසිම ගැටලුවක් වෙන්නේ නැහැ. நாட்டில் தினசரி கொள்வனவிற்கு தேவையான அளவு எரிபொருள் விநியோகிக்கப்பட்டுள்ளது. எனவே எவ்விதத்திலும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட வழியில்லை. மேலும் பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கத்தினருடன் நாளைய தினம் சந்திப்பொன்று இடம்பெறவுள்ளது. குறித்த சந்திப்பின் பின்னர் 3% கழிவு கொடுப்பனவு பிரச்சினைக்கு தீர்வொன்று எட்டப்படும் என அவர் தெரிவித்தார். ඒගොල්ලොන්ට හෙට දවසේ දීලා තියෙනවා සාකච්ඡාවක්. ඒ සාකච්ඡාවේදී අපිට කරුණු කාරණා මොනවද කියලා සම්බන්ධයෙන් சாகச்சா කරලා தீர்மானයකට එන්න පුළුවන්. இதேவேளை எரிபொருள் கழிவு கொடுப்பனவு பிரச்சினைக்கு தீர்வினை பெற்றுக் கொடுக்க வலியுறுத்தி எரிபொருளின் விநியோகஸ்தர்கள் சங்கத்தினரினால் இன்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் மகஜர் ஒன்றும் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. අපේ මේකේ බලාපොරොත්තුව තමයි ගරු ජනාධිපතිතුමාට අපේ තියෙන මේ අපහසුතාවය සඳහන් කරලා ලිපියක් දීලා ඒ අනුව කටයුතු කරන්න කියන ඉල්ලීමක් තමයි අපි මේ කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ. ඒ ඇරෙන්න කිසිම විරෝධතාවයක්වත් විරෝධ ප්‍රකාශයක්වත් අපි කරන්න කැමති නැහැ. நாடு தழுவிய ரீதியில் எதிர்வரும் 5ஆம் திகதி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் அவசர மத்திய குழு கூட்டம் இன்று காலை இடம்பெற்றது. இதன்போது அரசாங்க வைத்திய அதிகாரிகளின் மேலதிக பணி கொடுப்பனவு மற்றும் விடுமுறை கொடுப்பனவு குறைப்பு தொடர்பில் எதிர்ப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதுடன் அரசாங்கத்திடமிருந்து சாதகமான பதில் கிடைக்காவிட்டால் மார்ச் 5ஆம் திகதி முதல் நாடளாவிய பணி புறக்கணிப்பில் ஈடுபட அரசாங்க அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது. மார்ச் மாதம் 6ஆம் திகதிக்குள் இவை திருத்தம் செய்யப்படாவிட்டால் மார்ச் 7ஆம் திகதி முதல் கடுமையான முடிவுகளை எடுக்க நேரிடும் என அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகததாச தெரிவித்துள்ளார். 6ஆம் திகதிக்குள் இந்த திருத்தத்தை செய்யுங்கள். 7ஆம் திகதியிலிருந்து நாம் கடுமையான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். 7ஆம் திகதிக்கு பிறகு சுகாதார சேவைகளை எவ்வாறு பராமரிப்பது என்பது குறித்து அரசாங்கம் மீண்டும் ஒரு முறை சிந்திக்க வேண்டியிருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். අපි අතිගරු ජනාධිපතිතුමා ඇදින දැනුවත් කරා මේ සම්බන්ධයෙන් රජ වෛද්‍යානික සංගමේ ස්ථාවරය වෛද්‍යවරුන්ට හිමි 80න් එක වූ අධිකාර දීම අමතර රාජකාරී දීමනාව අනිවාර්යයෙන් මේ අමතර රාජකාරී දීමනාව 80න් එක විය යුතුමයි. ඒ වගේම නිවාඩු දින දීමනාව ඒක 20න් එක විය යුතුමයි. වෛද්‍යවරුන්ගේ අමතර රාජකාරී දීමනාව කියන්නේ අතිකාල දීමනාවක් නෙමෙයි. විධායක ශ්‍රේණියේ වෛද්‍යවරු විදිහට වෛද්‍යවරුන්ට හිමි අමතර රාජකාරී දීමනාව ඒක 80න් එක ලබා දිය යුතුමයි. வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்பட்டதை தொடர்ந்து அண்மையில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்த கப்பலில் உள்ள 197 வாகனங்களை விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த வாகனங்களின் உற்பத்தி ஆண்டு தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சனைகள் காரணமாக இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர் கீர்த்தி குணரத்ன தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதிக்கான
அனுமதிக்கமைய 2023, 2024 மற்றும் 2025 ஆண்டுகளில் உற்பத்தி செய்யப்பட்ட வாகனங்களை மாத்திரமே இறக்குமதி செய்ய முடியும். புதிய வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய 2022 ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியாது. இந்த நிலையில் வருடம் தொடர்பில் எழுந்த பிரச்சனை காரணமாகவே 197 வாகனங்களை விடுவிக்கும் நடவடிக்கையில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வேறு நோக்கங்களுக்காக சுற்று நிருபத்திற்கு மாறாக எவரோ ஒருவரினால் மேற்கொள்ளப்பட்ட விடயமாகவே இதனை கருத முடிவதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர் கீர்த்தி குணரத்ன தெரிவித்துள்ளார். இதனிடையே வாகனங்களை விடுவிக்கும் நடவடிக்கை இடைநிறுத்தப்படவில்லை என சுங்க ஊடக பேச்சாளரும் மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகமுமான சீவலி அருட்கொட தெரிவித்துள்ளார். அத்துடன் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்துள்ள சில வாகனங்களின் உற்பத்தி திகதி தொடர்பான அறிக்கைகளை பெறுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் எதிர்வரும் மார்ச் 17 முதல் மார்ச் 20 நண்பகல் 12 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. போட்டியிட விரும்பும் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் இந்த காலப்பகுதிக்குள் வேட்பு மனுக்களை சமர்ப்பிக்க வேண்டும். உள்ளூராட்சி மன்றம் எதிர்வரும் மாதம் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்யும் காலம் இன்று காலை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் இம்மாதம் 17ஆம் திகதியிலிருந்து 20ஆம் திகதிக்குள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய முடியும் எனவும் 19ஆம் திகதி வரை கட்டுப்பணம் செலுத்தும் காலமாகவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எனினும் இதுவரை தேர்தல் இடம்பெறும் திகதி அறிவிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மாநகர சபைக்கு சொந்தமான பொரல்லை மயானத்தின் உத்தியோகபூர்வ விடுதியை மோசடியாக பயன்படுத்தி கொழும்பு மாநகர சபையின் ஊழியர் ஒருவர் மலர்ச்சாலையொன்றை நடத்தி வந்தமை அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவான கோபா குழுவின் விசாரணைகளில் போது தெரிய வந்துள்ளது. 1994 ඉඳලා 2020 දක්වා මේ දේපල අවභාවිතාව ඉතාමත් ප්‍රසිද්ධිය වෙලා තිබුණා. රහසක් නෙමෙයි මල්ශාලාව හැමෝම කතා වෙනවා නගර සභාවේ ඉඩමක නගර සභාවේ කනත්ත බාරකරු තමයි මේ ව්‍යාපාරය කරගෙන ගියේ. අවුරුදු 26ක් තුල මේකට කිසිම මූලික විමර්ශනයක් හෝ කිසිම විගණන විමසුමක් තිබුණේ නැහැ. ඒ කියන්නේ ඔහුගේ අස්සනින් ඔහු මිනිසුන්ට කනත්තේ සේවාවන්ට රිසිට් දීලා ඔහු සල්ලි ගන්නවා. මුලින්ම අර ප්‍රිම් මල්ශාලාව සම්බන්ධ ඔහු ස්ථානමාරු කරා. නමුත් ඔහු ස්ථානමාරුව පිළිගන්නේ නැතුව මගේර හිටියා. එතන බලෙන් වගේ වැඩ කරා. ඒ වගේම මේ නිල නිවාසයේ විදුලි සැපයීම තමයි වහලයකුඩින් අරගෙන ගිහිල්ලා මල්ශාලාවට අරගෙන තිබුණේ. දැන් ව්‍යාපාරය තහනම් කරන්න පුළුවන් නේද කොමසාරිස්තුමා? අපි අපේ පැත්තෙන් අල්දේශක සීලු කටයුතු අපි කරන්න නගර සභාපතිතුමා. ආයෙත් ක්ලියර් උත්තරයක් එන්නේ නැහනේ. නෑ අපි තහනම් කරන්න අපි නිකුත් කළා තියෙනවා නේ. අපි තහනම් කරන්න අනිවාර්යයෙන් එපා. அரசாங்க கணக்குகள் பற்றிய குழு கடந்த பிப்ரவரி 25 மற்றும் 27ஆம் திகதிகளில் பாராளுமன்ற உறுப்பினர் அரவிந்த செனரத் அவர்களின் தலைமையில் கூடிய போது இடம்பெற்ற விசாரணைகளிலேயே இந்த விடயம் வெளிப்பட்டது. இந்த இரு தினங்களிலும் கொழும்பு மாநகர சபையின் 2022 மற்றும் 2023ஆம் ஆண்டுக்கான கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கை குறித்து ஆராய்வதற்காக அதிகாரிகள் அழைக்கப்பட்டிருந்தனர். இதன்போது பொரல்லை மயானத்திற்கு சொந்தமான காணிகள் அனுமதி பெறப்படாத கட்டடத்தில் சட்டவிரோதமான முறையில் வர்த்தக செயற்பாடு முன்னெடுக்கப்படுகின்றமை தொடர்பில் கொழும்பு மாநகர சபை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கணக்காய்வாளர் நாயகம் முதலாவது நாளில் சுட்டிக்காட்டிய நிலையில் இந்த விடயம் வெளிக்கொணரப்பட்டுள்ளது. දැන් අර අපිට දුන්න ලිස්ට් එකක් කොළඹ නගරය තුල පවතින ලියාපදිංචි මල්ශාලා කියලා දැන් ඒක තමයි අර කිව්වේ සමාගම් රෙජිස්ටර් ළඟ ලියාපදිංචි එක විතරයි කියන එක. ඒකෙත් ඔය කියන සුප්‍රීම් මල්ශාලාව කියන එකේ තියෙන්නේ නම්බර 2 LPT කියලා මාවත කොළඹට කියලා. ඒ කියන්නේ ඔබතුමිය කියන අංකයත් එක්ක මේක සමපාත වෙනවා. பொரல்லை மயானமானது கொழும்பு மாநகர சபையின் நிர்வாகத்தின் கீழ் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் கொழும்பு மாநகர சபை ஊழியர் ஒருவர் மயான உத்தியோகத்தர் விடுதியை பலவந்தமாக ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக மலர்ச்சாலை ஒன்றை நடத்தி வரும் தகவல் வெளியாகியுள்ளது.
அத்தோடு குறித்த மலர்ச்சாலையின் ஏனைய தேவைகளுக்காக மயான காணியிலும் குறிப்பிடத்தக்க அளவு சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்டு வருவது கண்டறியப்பட்டுள்ளது. இதனை அடுத்து குறித்த ஊழியருக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு சட்டவிரோத மலர்ச்சாலையை அகற்றுமாறும் கொழும்பு மாநகர சபைக்கு பாராளுமன்ற பொது கணக்குகள் குழு உத்தரவிட்டுள்ளது. අපි කියන නිසා නෙවෙයි දානම් කරන්නේ. ඔබතුමාලගේ රටේ ගරු සභාපතිතුමනි ඇත්තට මේ කාරණය මට තොරතුරු ලැබුණෙත් මේ කියන ගිණුම්කාරක සභාව සම්බන්ධයෙන් මේ කරුණ ආවට පස්සේ තමයි මටත් මේක තොරතුරු ලැබුණේ. මේ කාරණය සම්බන්ධයෙන් සම්පූර්ණ තොරතුරු මටත් දැනගන්න ලැබුණේ. ඒ අනුව තමයි මේ අපි සාකච්ඡා කළා පොදු මේකට ආවේ. මේකේ ගැටලු තියෙනවා. ඒ නිසා මේ ගැටලු වලට විමර්ශනයක් අලුතෙන් කරමු කියන යෝජනාව අපි පැත්තෙන් ගෙනාවේ ඒකයි. ඊට පෙර දැන් මතුවෙච්ච කරුණු ටික ප්‍රමාණවත් මේ ව්‍යාපාරය තහනම් කරන්න. ඒතර ඔබතුමාගේ පැත්තෙන් අන්නේ ක්‍රියාමාර්ගවද ගන්න කියන්නේ? இது தொடர்பில் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர சபையின் ஆணையாளர் பாலித்த நாணயக்கார தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு நன்றி தெரிவித்து உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த நன்றி உக்ரைனின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான நன்றியுணர்வு என அவர் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் உள்ளிட்டோரை ஜெலன்ஸ்கி சந்தித்து கலந்துரையாடினார். எனினும் அந்த கலந்துரையாடல் இறுதியில் குழப்பத்துடனேயே நிறைவுற்றதாக மேற்கத்திய ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. இதன் தொடர்ச்சியாக உக்ரைனுக்கு ஆதரவளித்து வரும் ஐரோப்பிய நாடுகளின் உச்சி மாநாடு நேற்று லண்டனில் நடைபெற்றது. பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் நடத்திய இந்த பாதுகாப்பு உச்சி மாநாட்டில் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரன், கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி உள்ளிட்ட 18 தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு தங்களது ஆதரவை உறுதிப்படுத்தின. மேலும் பிரித்தானியா உக்ரைனுக்கு கடன் வழங்குவதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தாகியது. இந்த மாநாட்டை அடுத்து ஜெலன்ஸ்கி அமெரிக்க ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்து ஒரு காணொலி வெளியிட்டுள்ளார். அதில் அமைதி உண்மையானதாக இருக்க உக்ரைனுக்கு உண்மையான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் தேவை எனும் முக்கிய பிரச்சனையில் அனைவரும் ஒன்றுபட்டுள்ளனர். பிரித்தானியா உள்பட ஒட்டுமொத்த ஐரோப்பிய கண்டத்தின் நிலைப்பாடும் இதுதான். அமெரிக்காவின் முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அமெரிக்காவிடமிருந்து எங்களுக்கு கிடைத்த அனைத்து ஆதரவிற்கும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். நன்றியை உணராத நாள் எதுவும் இல்லை. இது எமது சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான நன்றியுணர்வு. எங்களுக்கு தேவை அமைதி, முடிவில்லாத போர் அல்ல. அதனால்தான் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் இதற்கு முக்கியம் என்று நாங்கள் கூறுகிறோம் என அந்த காணொளியில் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாணய மாற்று விகிதம். இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.